நம்ம எல்லா கோயிலுக்கும் நேர்த்திக்கடன் செஞ்சதை பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோயிலில் ஒரு வித்தியாசமான நேர்த்திக்கடன் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் மாவட்டம் ஆற்காடு பக்கத்தில் கலவை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் அது. பொதுவாக கோயிலில் நம்ம வேண்டுதல் வச்சா என்ன பண்ணுவோம்? பொங்கல் வைப்போம், முடிக்காணிக்கை செலுத்துவோம், அபிஷேகம் செய்வோம். இந்த மாதிரி நேர்த்திக்கடன் செலுத்தி தான் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கோயிலில் வேண்டுதல் நிறைவேறின உடனே பக்தர்கள் தங்களுடைய புகைப்படத்தை ஃப்ரேம் போட்டு காணிக்கையாக செலுத்துகிறாங்க. கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்துலேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் பிரசித்தி பெற்ற திருவல்லம் பரசுராமர் கோயில் இருக்குது. இந்த கோயிலில் தலபிண்ட வழிபாடு அப்படிங்கிற பெயரில் முன்னோர்களுக்கு செய்யப்பட திதி மற்றும் தர்ப்பண வழிபாடுகள் கோயிலுக்குள்ளேயே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம குன்றத்தூர் முருகன் கோயிலில் அருகே திருநீர்மலை சாலையில் இருக்குது. குன்றத்தூர் காத்தியாயினி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. திருமண தடை உள்ள பெண்கள் இந்த கோயிலுக்கு முகூர்த்த மண்டபத்தில் சுமார் அரை மணி நேரம் அமைந்து அம்மனை மனமுருக வேண்டிக்கிறாங்க. அப்படி இவங்க வேண்டின 3வது முறை கோயிலுக்கு வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கத்தில் திருநல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்குது. இந்த கோயிலில் மேற்கு கோபுர வாசலில் பலிப்பீட வடிவில் கணநாதர் வீற்றிருக்கிறாரு. இந்த கணநாதர் பார்க்கறதுக்கு காவல் தெய்வம் மாதிரி இருப்பார். இவர் ஆண்டுக்கு ஒரு முறை கணநாதர் பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் போரூரில் மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் இருக்குது. பண விஷயத்தில் யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டாங்களோ, கடன் தொகை கிடைக்காம தவிக்கிறாங்களோ, கோர்ட்டு வழக்கில் சிக்கி தவிக்கிறாங்களோ, இவங்கெல்லாம் மனம் முருகி வேண்டினா நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. வேண்டுதல் நிறைவேறினவங்க நேர்த்திக்கடனா அம்மனுடைய சிலைக்கு விக்கிரகத்தை வச்சு அதுக்கு தகுந்தவாறு மிளகாயை அரைச்சி தடவி வழிபடுறாங்க. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னா இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை செல்வ சிறப்பாக மாறும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் தேவையில்லை.